வணக்கம் மக்களே, வெல்கம் டு படிக்கட்டு யூடியூப் சேனல். டிகிரி படித்தவங்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது போலான வேலைவாய்ப்பு செய்திகள் மற்றும் முக்கியமான தகவல்களை எளிமையாக அறிந்து கொள்ள நமது படிக்கட்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சேனலில் போடுற வீடியோஸை முழுமையாக பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதேனும் நிறை குறைகள் இருந்தால் வீடியோஸுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது இது போலான நல்ல நல்ல தகவல்களை உங்களுக்கு எளிமையாகவும் நேர்த்தியாகவும் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு எங்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும். வாங்க இந்த வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி பார்க்கலாம். அதாவது டிகிரி படித்தவங்களுக்கான இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பினை வெளியிட்டிருக்குது எஸ்எஸ்சி டிபார்ட்மெண்ட். நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் டிஎன்பிஎஸ்சி இருக்கிறது போல சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எஸ்எஸ்சின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அந்த டிபார்ட்மெண்ட்டு. அதிலிருந்து கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் அந்த தேர்வு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த தேர்வுக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதியா ஏதேனும் ஒரு டிகிரி படிச்சிருக்கணும். இதுல மொத்த காலி பணியிடங்களோட எண்ணிக்கை 17,727. அதிகமான போஸ்டிங் போட்டிருக்காங்க. அப்ளை பண்ணுங்க. நிறைய பேர் தேர்வாகி நல்ல நல்ல கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகணுன்றதான் எங்களோட விருப்பமும். இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி 24/7/2024. அடுத்து இந்த தேர்வு அறிவிப்பில் என்னென்ன போஸ்டிங் போட்டிருக்காங்க, அதுக்கு ஏஜ் லிமிட் எவ்வளவு அப்படின்ற விவரங்களை பார்க்கலாம். இப்போ இன்டெலிஜென்ஸ் பியூரோ, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் குரூப் பி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதர் மினிஸ்ட்ரிஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர்கனைசேஷன், இந்த குரூப் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் போஸ்டிங் போட்டிருக்காங்க. இதுக்கு குறைந்தபட்சம் 18 வயதிலிருந்து அதிகபட்சம் 30 வயதுக்குள்ள இருக்கணும். அடுத்து சென்ட்ரல் செக்ரட்டரியேட் சர்வீஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், ஏஎஃப்ஹெச்கியூ, இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் போஸ்டிங் எடுக்கிறாங்க. இதுக்கு குறைந்தபட்சம் 20 வயதிலிருந்து அதிகபட்சம் 30 வயதுக்குள்ள இருக்கணும். அடுத்து சிபிடிடி, இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் போஸ்டிங் எடுக்கிறாங்க. இதுக்கு குறைந்தபட்சம் 18 வயதிலிருந்து அதிகபட்சம் 30 வயதுக்குள்ள இருக்கணும். அடுத்து சிபிஐசி டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்ஸ்பெக்டர் சென்ட்ரல் எக்ஸைஸ், இன்ஸ்பெக்டர் பிரிவென்டிவ் ஆஃபீஸர், இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினர், எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட், இந்த போஸ்டிங்க்கு எடுக்கிறாங்க. இந்த 4 போஸ்டிங்க்குமே குறைந்தபட்சம் 18 வயதிலிருந்து அதிகபட்சம் 30 வயதுக்குள்ள இருக்கணும். அடுத்து டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ, இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து அசிஸ்டன்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் போஸ்டிங் எடுக்கிறாங்க. இதுக்கு குறைந்தபட்சம் 18 வயதிலிருந்து அதிகபட்சம் 30 வயதுக்குள்ள இருக்கணும். அடுத்து சிபிஐ, என்ஐஏ, எம்ஹெச்ஏ, இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து சப் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்க்கு எடுக்கிறாங்க. இதுக்கு குறைந்தபட்சம் 18 வயதிலிருந்து அதிகபட்சம் 30 வயதுக்குள்ள இருக்கணும். அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் எடுக்கிறாங்க. இதுக்கு குறைந்தபட்சம் 18 வயதிலிருந்து அதிகபட்சம் 30 வயதுக்குள்ள இருக்கணும். அடுத்து அதர் மினிஸ்ட்ரிஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர்கனைசேஷன்ல அசிஸ்டன்ட் அண்ட் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் போஸ்டிங் எடுக்கிறாங்க. இதுக்கு குறைந்தபட்சம் 18 வயதிலிருந்து அதிகபட்சம் 30 வயதுக்குள்ள இருக்கணும். அடுத்து என்ஹெச்ஆர்சி டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிசர்ச் அசிஸ்டன்ட் போஸ்டிங் எடுக்கிறாங்க. இதுக்கு குறைந்தபட்சம் 18 வயதிலிருந்து அதிகபட்சம் 30 வயதுக்குள்ள இருக்கணும். ஆஃபீஸர்ஸ் அண்டர் சிஎன்ஏஜி, அதுல இருந்து டிவிஷனல் அக்கௌண்டன்ட் போஸ்டிங் எடுக்கிறாங்க. இதுக்கு குறைந்தபட்சம் 18 வயதிலிருந்து அதிகபட்சம் 30 வயதுக்குள்ள இருக்கணும். அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் போஸ்டிங் எடுக்கிறாங்க. இதுக்கு குறைந்தபட்சம் 18 வயதிலிருந்து அதிகபட்சம் 32 வயதுக்குள்ள இருக்கணும். அடுத்து சிஎன்ஏஜி, சிஜிடிஏ மற்றும் அதர் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து ஆடிட்டர் போஸ்டிங் எடுக்கிறாங்க. இதுக்கு குறைந்தபட்சம் 18 வயதிலிருந்து அதிகபட்சம் 27 வயதுக்குள்ள இருக்கணும். அடுத்து சிஎன்ஏஜி, சிஜிஏ மற்றும் அதர் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ஸ்ல அக்கௌண்டன்ட் போஸ்டிங் எடுக்கிறாங்க. இதற்கு குறைந்தபட்சம் 18 வயதிலிருந்து அதிகபட்சம் 27 வயதுக்குள்ள இருக்கணும். அடுத்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து போஸ்டல் அசிஸ்டன்ட், அடுத்து சார்ட்டிங் அசிஸ்டன்ட் போஸ்டிங் எடுக்கிறாங்க. இதுக்கு குறைந்தபட்சம் 18 வயதிலிருந்து அதிகபட்சம் 27 வயதுக்குள்ள இருக்கணும். அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், மினிஸ்ட்ரிஸ் அதர் தன் சிஎஸ்சிஸ் கேடர்ஸ், இதுல சீனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் மற்றும் அப்பர் டிவிஷன் கிளர்க் போஸ்டிங் எடுக்கிறாங்க.
இதுக்கு குறைந்தபட்சம் 18 வயதிலிருந்து அதிகபட்சம் 27 வயதுக்குள்ள இருக்கணும். அடுத்து மிலிட்டரி இன்ஜினியரிங் சர்வீசஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் போஸ்டிங் எடுக்கிறாங்க. இதுக்கு குறைந்தபட்சம் 18 வயதிலிருந்து அதிகபட்சம் 27 வயதுக்குள்ள இருக்கணும். அடுத்து சிபிடிடி சிபிஐசி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து டேக்ஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங் எடுக்கிறாங்க. இதுக்கு குறைந்தபட்சம் 18 வயதிலிருந்து அதிகபட்சம் 27 வயதுக்குள்ள இருக்கணும். மேற்கண்ட அனைத்து போஸ்டிங்குமே வயது தளர்வு என்னன்னா, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு 5 வருஷ ஏஜ் ரிலாக்ஸேஷனும், ஓபிசி கேண்டிடேட்ஸுக்கு 3 வருட ஏஜ் ரிலாக்ஸேஷனும், பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸுக்கு 10 வருட ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுக்குறாங்க. இதே பிடபிள்யூபிடி கேண்டிடேட் எஸ்சி எஸ்டி பிரிவினராக இருந்தால் அவங்களுக்கு 15 வருட ஏஜ் ரிலாக்ஸேஷனும், பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ் ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் அவங்களுக்கு 13 வருட ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுக்குறாங்க. இந்த போஸ்டிங்கான கல்வி தகுதி விவரம் என்னன்னா, ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் போஸ்டிங்க்கு பேச்சுலர் டிகிரி படிச்சிருக்கணும். அந்த பேச்சுலர் டிகிரியில் மேத்தமெட்டிக்கல் சப்ஜெக்ட் எடுத்திருந்து அதில் குறைந்தபட்சம் 60% மார்க் வாங்கியிருக்கணும். அல்லது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சப்ஜெக்ட் எடுத்திருந்து ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 1 போஸ்டிங்க்கு ஸ்டாட்டிஸ்டிக் சப்ஜெக்ட் உள்ள பேச்சுலர் டிகிரி படிச்சிருக்கணும். அடுத்து ரிசர்ச் அசிஸ்டன்ட் இன் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற போஸ்டிங்க்கு ஏதேனும் ஒரு பேச்சுலர் டிகிரி படிச்சிருக்கணும். மினிமம் 1 இயர் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் வச்சிருக்கணும். அடுத்து மற்ற எல்லா போஸ்டிங்குமே ஏதேனும் ஒரு பேச்சுலர் டிகிரி படிச்சிருக்கணும். இந்த போஸ்டிங்கான கட்டண விவரம், இந்த தேர்வு அப்ளை பண்ணும்போது கட்டண விவரம் என்ன அப்படின்னா, அனைத்து பெண்கள் மற்றும் எஸ்டி எஸ்சி பிரிவினர், எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸுக்கு தேர்வுக்கான கட்டணம் ஏதுமே இல்லை. மற்ற அனைத்து கேண்டிடேட்ஸுக்குமே தேர்வு அப்ளை பண்ணும்போதே 100 ரூபா ஃபீஸ் பேமெண்ட் கட்டணும். இந்த 100 ரூபா ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணணும். இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி 24/7/2024 தேதிக்குள்ள நீங்க அப்ளை பண்ணியிருக்கணும். அந்த தேதியில இரவு 11 மணி வரைக்கும் இந்த வெப்சைட் அப்ளை பண்றதுக்கு ஆக்டிவேட்ல இருக்கும். இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணிட்டு ஃபீஸ் பேமெண்ட் பண்றதுக்கு கடைசி டேட்டு, அந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிற டேட்டுக்கு அடுத்த டேட்டு, அதாவது 25/7/2024 இரவு 11 மணிக்குள்ள வரைக்கும் நீங்க ஃபீஸ் பேமெண்ட் கட்டி முடிச்சிருக்கணும். இந்த தேர்வுக்கான விண்ணப்ப இணையதள முகவரி என்னன்னா, https://ssc.gov.in/home.apply இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க இந்த தேர்வுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். இதுபோலான நல்ல நல்ல வேலைவாய்ப்பு செய்திகளை எளிமையாக அறிந்து கொள்ள நமது படிக்கட்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.